உதவியையும் பலனை எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசிக்காம எந்த காரியத்தையும் செய்யறது முட்டாள்தனம். எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது கண்கள் புதுமையை தேடும். பார்வைக்கு பாதை புலப்படும் போது பயணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பயணம் நமக்கு தீரா சிநேகத்தை தரும். என்னோட 4 நாள் டோக்கியோ பயணம் முடிஞ்சு நான் யோகோஹாமாவை நோக்கி கிளம்பினேன். யோகோஹாமாக்கு ஷிஞ்சுகு ரயில் நிலையத்திலிருந்து தான் நான் ட்ரெயின் எடுக்கணும். ஷிஞ்சுகு ரயில் நிலையம் தான் உலகின் மிக பரபரப்பான ரயில் நிலையம். தினமும் 3.4 மில்லியன் மக்கள் இந்த நிலையத்திலிருந்து பயணிக்கிறாங்க. இதை கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரிச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் வந்துட்டு போகணும்னா எவ்வளவு நுழைவாயில் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த நிலையத்துல 200 நுழைவாயில்கள் இருக்கு. பல நேரங்கள்ல உள்ளூர் மக்களே குழம்பிடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். தொடங்கப்பட்ட இந்த நிலையத்திலிருந்து 5 ரயில் நிறுவனங்கள் செயல்படுது. 12 வெவ்வேறு பாதைகள் இந்த நிலையத்துல இருக்கு. அதோட 50 நடைமேடைகள் இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்தில் இருக்கிற 51 பரபரப்பான ரயில் நிலையங்கள்ல 45 ஜப்பான்ல தான் இருக்கு. நம்ம ஊர் டவுன் லைனுக்கு என்ன இவ்வளவு கீழே போகுதேன்னு யோசிச்சிங்கன்னா, இங்க கிட்டத்தட்ட 20 மாடிக்கு கீழே சுரங்க ரயில்கள் இருக்கு. இந்த நிலையம் நில அதிர்வுகளை தாங்கக்கூடிய அளவுக்கு கட்டியிருக்காங்க. அதே நேரம் அவசர காலகட்டத்தில் மக்கள் தங்க இடம் கூட இருக்கு. டோக்கியோல இருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணி இப்போ நம்ம யோகோஹாமால இருக்கோம். ஒரு ஃபிஷிங் வில்லேஜா மட்டுமே இருந்த இந்த யோகோஹாமா எப்படி எக்கனாமிக் காரிடரா மாறிச்சு, அதோட இடங்கள், அதோட வரலாறு, இதெல்லாம் தேடி தான் நான் போக போறேன். ஜப்பானோட 2வது பெரிய நகரம் யோகோஹாமா. இது டோக்கியோ பக்கத்துல இருக்கிறதால இது டோக்கியோ அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத மாதிரி தெரியும். 1859 ஜப்பானோட தனிமைப்படுத்தப்பட்ட காலம் முடிவடைந்த போது வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு திறக்கப்பட்ட முதல் துறைமுக நகரம் யோகோஹாமா தான். இங்க 1923 கிரேட் கண்டோனோன்னு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. அதுல யோகோஹாமால பல இடங்கள் சேதமடைஞ்சிச்சு. அதன் ஞாபகார்த்தமா 1930 மிச்சம் இருந்த நிலத்தை வச்சு கட்டப்பட்ட பாதை தான் இது. பூகம்பத்திலிருந்து யோகோஹாமா நகரம் மீண்டு வந்ததை குறிக்கும் இந்த யமாஷிதா பூங்கா இன்னைக்கும் யோகோஹாமா மக்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் இடமா இருக்கு. இந்த பூங்காவோட வாசல்ல ஹிகாவா மாருன்னு ஒரு கப்பல் இருக்கு. அதுல தான் அரச குடும்பம் பயணம் செஞ்சாங்களாம். அதோட சார்லி சாப்ளின் முதல் முறை ஜப்பானுக்கு இந்த கப்பல்ல தான் வந்தாராம்.
1929 1960 வரைக்கும் ஜப்பான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே சென்று வந்த கப்பல் இது. இந்த கப்பலை குயின் ஆஃப் த நார்த் பசிபிக்னு கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கு. இந்த பூங்காக்கு நடுவுல ஒரு பெண் கையில குடம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு. இது அமெரிக்கால இருக்கும் சான் டியேகோ நகரம் 1960 தந்தது. சான் டியேகோ நகரமும் யோகோஹாமா நகரமும் சகோதர நகரங்கள். இதே மாதிரி சிலையை நீங்க சான் டியேகோலையும் பார்க்கலாம். நீங்க இந்த பூங்காக்கு பின்னாடி பார்க்குற ஃபெரி வீலும் கட்டிடங்களும் இருக்கும் இடம் மினாட்டோ மிராய். செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த மினாட்டோ மிராயை ஹார்பர் ஆஃப் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. இந்த பூங்கா பக்கத்துல ஒரு பழங்கால வேர்ஹவுஸ் இருந்துச்சு. நூற்றாண்டோட தொடக்கத்துல கட்டப்பட்ட இந்த 2 சிவந்த கட்டிடங்கள் யோகோஹாமா துறைமுகத்தின் சுங்க கட்டடங்களாக இருந்துச்சு. 2ஆம் உலகப் போரின் முடிவில் 1945 இந்த இடம் அமெரிக்கா கைக்கு போக இது அவங்க இராணுவ முகாமா இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு பேரங்காடியா இருக்கும் இந்த வேர்ஹவுஸ்ல 200க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. இந்த ரெட் பிரிக் வேர்ஹவுஸ்ல நான் முதல்ல ஒரு மிட்டாய் கடைக்கு தான் போனேன். நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி சாதாரண மிட்டாய் கடை தான். ஆனா அந்த கடையோட உரிமையாளர் என்னை பார்த்து நீங்க எவ்வளவு மிட்டாய் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு இலவசம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, எனக்கு பிடிச்ச மிட்டாய்களை நான் எடுத்துக்கிட்டேன். சிங்கப்பூர்லேயும் நம்ம இந்த மாதிரி நிறைய கேண்டீஸை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இன்னும் விதவிதமான கேண்டீஸ்லாம் இருக்குது. ஸோ நான் நமக்கு இது வரைக்கும் பார்க்காத கேண்டீஸை தான் சூஸ் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. முட்டை ஷேப்பில் கேண்டியா, அது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியலையே. சரி, இதை நான் எடுக்கிறேன், அப்புறமா ட்ரை பண்ணி பார்ப்போம். முட்டை ஐயோ, பாம்புல கேண்டியா. இதை எடுத்துகிட்டு போய் என் பேபி கிட்ட கொடுத்து பயம் காட்டும். இந்த கேண்டீஸ்லாம் பார்க்கும்போது எனக்கும் அப்படியே பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. சின்ன பிள்ளையில நம்மளும் இந்த மாதிரி தானே போய் மம்மி கேண்டி வாங்கி கொடுங்க, டேடி கேண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டேக் திஸ். யா, தேங்க்யூ தேங்க்யூ. நகரமயமாக்கப்பட்ட இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இயற்கையோடான தொடர்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா ஜப்பானியர்களுக்கு தோட்டக்கலை என்பது அவங்க வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒண்ணு. அங்க நான் டெரரியம் பண்றத பார்த்தேன். 1842 ஆங்கிலேயர் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலை கோவிட் நேரத்துல பல ஜப்பானியர்களோட பொழுதுபோக்கா இருந்துச்சாம். நானும் எனக்காக ஒரு டெரரியம் பண்ண தயாரானேன். நான் இது ரெண்டையும் சூஸ் பண்ணியிருக்கேன். என் டாட்டருக்கு இந்த பூனையும் ஸ்ட்ராபெரின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதை பண்ணி சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறேன். இதை வச்சு இப்போ நம்ம அந்த மினியேச்சர் திங்கை செய்வோம். மனசுக்கு ஒரு வித அமைதியை தரும் இந்த கலையை ரொம்ப கவனமாக செய்யணும். என் டாட்டருக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பார்த்த உடனே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அழகாக செய்யணும். ஸோ அதை தான் இப்போ நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
எனக்கான டெரரியமை செஞ்சு நான் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு பெண்மணி என்னை கூப்பிட்டாங்க. நம்ப மாட்டீங்க, அவங்க கைரேகை ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பாம் ரீடிங்கை பற்றி ஏதோ சொல்கிறாங்க. நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் கைரேகையெல்லாம் பார்த்துருக்கேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுது. கண்டோ எர்த்குவேக்ல யோகோஹாமாவில் இருந்த பல பில்டிங் சதஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் இந்த ரெட் பிரேக் வேர்ஹவுஸ் மட்டும் மைனர் டேமேஜோட இன்னமும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ இந்த கட்டடத்தை புதுப்பிச்சு இங்கே நிறைய கேஃபேஸ், ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்னு வச்சு இன்னைக்கும் இந்த இடம் ஹாப்பனிங்காக இருக்கு. யோகோஹாமால தான் ஜப்பானோட பெரிய சைனா டவுன் இருக்கு. 1873 சீனர்களால் வர்த்தகத்திற்காக கட்டப்பட்ட இடம் தான் இந்த சைனா டவுன். இப்போ நான் யோகோஹாமாவில் இருக்கிற சைனா டவுனுக்கு தான் வந்திருக்கேன். சைனீஸ் முதல்ல யோகோஹாமாக்கு வேலைக்கு வந்தப்போ இங்கே தான் தங்கி இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய சைனா டவுனாக மாறி இருக்கு. இங்கே நிறைய சாப்பாடு கடைகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் இருக்கிற சைனீஸ் கடை மாதிரி இங்கேயும் இருக்கா அப்படிங்கிறத தான் நான் பார்க்க போகிறேன். இந்த இடத்துல சுமார் 600 கடைகள் சீன பொருட்களையும் உணவுகளையும் வித்துட்டு இருக்காங்க. இது நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரியே ஒரு கடை ஃபீல் கொடுக்குது. இதே மாதிரி ஒரு பண்ணை நான் சிங்கப்பூர்ல சாப்பிட்ருக்கேன். இங்கேயும் அதே டேஸ்ட்ல இருக்கான்னு நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். ஆண்டி, can I have this? Yeah, one piece. Thank you. இது பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. இதை சாப்பிட்றதுக்கே மனசு வராது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சிங்கப்பூர்லேயே ஒரு தடவை இதை சாப்பிட்ருக்கேன். இதுவும் அதே டேஸ்ட்டில் இருக்கான்னு சாப்பிட்டு பார்ப்போம். இது நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளுக்கு சாஃப்டாக, ரொம்ப நல்லா இருக்குது இதோட டேஸ்ட்டு. உள்ளே வந்து கஸ்டர்ட் ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க. இந்த பண்ணோட சேர்த்து அந்த கஸ்டர்டை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குது. யோகோஹாமால இருக்கிற மற்ற இடங்களை விட இந்த இடம் வண்ணமயமாக இருந்துச்சு. ஜப்பானியர்கள் இங்கே வருவது சாப்பாடுக்காக மட்டும்தான். இங்கிலீஷ் தெரியாத ஜாப்பனீஸ்க்கு சைனீஸ் வந்து தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்த சைனீஸ்னால தான் இந்த சைனா டவுன் உருவாயிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப நல்லா இருக்கு. யோகோஹாமால இருக்கிற இந்த சைனா டவுன்ல இப்போ 6000 சைனீஸ் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஜப்பான்ல இருக்கிற சைனீஸ்க்கு இதுதான் ஒரு மீட்டப் பாயிண்டா இருக்கு. பொதுவாக ரோப் கார் மலைகளுக்கும் காடுகளுக்கும் கடலுக்கும் மேலே தான் போகும். ஆனால் இங்கே நகரத்துக்கு நடுவில் போகுது. சக்குராகிச்சோ ஸ்டேஷன்ல இருந்து இந்த ரோப் கார்ல 10 மினிட்ஸ்க்கு டிராவல் பண்ணலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிட்டிக்குள்ள இந்த ரோப் கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜாப்பனீஸ் பீப்புள் தான் எப்போதும் டிஃப்ரெண்டாக யோசிப்பாங்கல்ல. அந்த ரோப்கா பயணத்தோட நானும் யோகோஹாமால இருந்து நகோயாவை நோக்கி புறப்பட்டேன். நகோயா ஐச்சி மாகாணத்தோட தலைநகரம். ஜப்பானின் முக்கிய பொருளாதார மையங்களில் ஒன்றான நகோயா பாரம்பரியமும் நவீனமும் சரியான அளவுல கலந்த கலவையா இருக்கு. பெரிய பெரிய வாகன உற்பத்தி நிறுவனங்கள் நகோயால தான் இருக்கு.
ஜப்பான்ல எங்க போனாலும் அதுக்கு ட்ரெயின் இருக்கு. அவங்களோட முக்கிய போக்குவரத்து முறை ட்ரெயின் தான். ரயில்கள் ஜப்பானோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ரயில்களை பார்க்க நகோயால இருக்கிற மெக்லீஃப் பூங்காக்கு தான் நான் போனேன். ஜப்பான்ல எங்க திரும்பினாலும் ரயில்களை பார்க்கலாம். இந்த ரயில்வே நெட்வொர்க் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு பெரிய மியூசியமே வச்சிருக்காங்க. ரயில்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க மற்றும் அமெரிக்கர்கள் ட்ரெயினை ரோலிங் ஸ்டாக் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த அருங்காட்சியகத்துல 39 வகையான ரயில்கள் இருக்கு. இந்த மியூசியம்ல தான் ஜப்பானோட 3 சிக்னேச்சர் ட்ரெயின்ஸை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின்ஸ் தான் த வேர்ல்ட் ஸ்பீட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. அதில் முதலாவதா வந்தது தான் இந்த C62 ஸ்டீம் லோகோமோட்டிவ். இது 1954ல 129 km/h ஸ்பீடை அச்சீவ் பண்ணியிருக்கு. இதுதான் ஷின்கன்சன் புல்லட் ட்ரெயின். இது 1996ல 443 km/h ஸ்பீட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெயின் தான் ஜப்பானோடைய முக்கியமான சிட்டிஸை டோக்கியோவோட இணைக்குது. இது ஒரு எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட். உலகின் அதிவேகமான மெக்லீஃப் ரயிலை இங்க வச்சிருக்காங்க. இதுதான் மெக்லியூ ட்ரெயின். இது 2003ல 581 km/h ஸ்பீடை அச்சீவ் பண்ணியிருக்கு. இதை இன்னும் ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2027க்கு மேலே இதில் ஜப்பான் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். மெக்லீஃப்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் அர்த்தம். மெக்லீஃப் ரயில்கள் மணிக்கு 602 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனையின் போது போச்சு. ஆனால் இப்போ செயல்பாட்டில் இருக்கும் வேகம் மணிக்கு 431 கிலோமீட்டர் தான். ஜப்பான்ல முன்னாடி பயன்பாட்டில் இருந்த பல ரயில்களை இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்துல 2 மாடி இருக்கு. 2வது மாடியில ட்ரெயின் ஸ்டிமுலேட்டர்ஸ்லாம் இருக்கு. நம்ம போய் ஓட்டி கூட பார்க்கலாம். நான் நிறைய ட்ரெயினில் பயணம் செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் ட்ரெயினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நானே ட்ரெயினை ஓட்ட போகிறேன். அதுவும் சாதாரண ட்ரெயின் இல்லை, ஷின்கன்சென் ட்ரெயின். கொனிச்சிவா. இப்போ நான் டோக்கியோலேருந்து நகோயாக்கு புல்லட் ட்ரெயினில் போக போகிறேன். நானே அதை டிரைவ் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸலரேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ரயில்களுக்கு சக்கரங்கள் கிடையாது. அதுக்கு பதிலா மின்காந்தங்களால தான் நகருது. இந்த எக்ஸலேட்டர் வழியாக தான் நம்ம வந்து இதை பூல் பண்ணி இந்த ஸ்பீடை நிர்ணயிக்கணும். லெவல் 14 தான் இந்த ஹையஸ்ட் ஸ்பீட். புல்லட் ரயில் மற்றும் மெக்லீஃப் ரயில் ரெண்டுமே காந்த இழுப்புல தான் நகர்வதா இருந்தாலும் அவைகள் வேகத்தால வேறுபட்டிருக்கு. லெவல் 9. ஸோ அந்த ஸ்பீடை ரீச் ஆகும்போது லெவல் 9ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மவுண்ட் ஃபுஜி. இப்போ நம்ம மவுண்ட் ஃபுஜியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நான் ஷின்கான்சென் புல்லட் ட்ரெயினை ஓட்டுனேன். ஆனால் 100 மீட்டரில் என்னால் அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ண முடியல. அதனால் நான் இதில் ஃபெயில் ஆகிட்டேன். பட் ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெயினை ஓட்டியே தீர்வேன். ஜப்பானோட 2 முக்கியமான நகரமான டோக்கியோவையும் ஒசாகாவையும் சேர்க்கறது தான் இந்த ஷின்கான்சென் டொக்கைடோ லேன். இந்த ஷின்கான்சென் டொக்கைடோ லேனை ஒரு மினியேச்சராக இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மினியேச்சராக தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வந்து பார்த்தா இங்கே ஒரு மெகாயேச்சரே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மினியேச்சரை எவ்வளோ ரியலாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? காலையில் நைட்டுன்னு சொல்லி
இதில் லைட்டெல்லாம் கூட மாறி மாறி வருது, அந்த அளவுக்கு ரியலாக இருக்குது. இந்த மொத்த ஷின்கான்சன் தொக்காய்டோ லைன் வந்து 500 கிலோமீட்டர்ஸ். இந்த 500 கிலோமீட்டர்ஸை இந்த ட்ரெயின் 2.5 ஹவர்லேயே கவர் பண்ணிடுமா. இங்கே பாருங்களேன், நம்ம அன்றைக்கி போன ஸ்கை ட்ரீ, அதுக்கப்புறம் ரெயின்போ பிரிட்ஜ், அப்படியே வந்தாக்கா அங்கே பாருங்களேன், நம்ம யோகோஹாமாவில் பார்த்தோம்ல சைனா டவுன். இந்த ஷின்கான்சன் ட்ரெயின் அதிக ஸ்பீடில் டனலுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு ஏர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுமா. அந்த ஏர் ப்ரெஷரை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷின்கான்சன் ட்ரெயினோடைய முகங்களை இந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க. அது நார்மல் ட்ராக், இது ஷின்கான்சன் ட்ராக். இந்த ஷின்கான்சன் ட்ராக்கு டீரெயில்மெண்ட் ப்ரிவென்ஷன் கார்டுன்னு ஒன்று அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அது இந்த ட்ரெயின் எவ்வளோ வேகமாக போனாலும் வளைஞ்சாலும் இந்த ட்ராக்ல இருந்து வெளியாகாமல் இருக்கிறதுக்காக இந்த சிஸ்டமை கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் அதிகமாக எர்த்குவேக்ஸ் வர்றதுனால இங்கே ரேபிட் அலார்ம் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ரேபிட் அலார்ம் சிஸ்டம் எர்த்குவேக் வரும்போது இந்த ட்ரெயினோட எலக்ட்ரிசிட்டியை உடனே ஸ்டாப் பண்ணிடுது. ஜப்பானில் நான் இதுவரை சாப்பிட்ட எந்த உணவகத்திலையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ அல்லது பிளாஸ்டிக்கையோ நான் பார்க்கவே இல்லை. உணவகங்கள் முழுக்க இங்கே சிராமிக் பாத்திரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. மண்பாண்டங்கள் பண்ணுவது இப்போ இல்லை, பல்லாயிரம் வருஷங்களாக ஜப்பானில் இருக்குது. மண்பாண்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க நான் டோகோனாமி போனேன். நான் ஜப்பானுக்கு வந்ததுலேருந்து சாப்பிட்ட இடங்களில் எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக் பிளேட்ஸோ இல்லை மெட்டலிக் பிளேட்ஸையோ நான் பார்க்கவே இல்லை. இங்கே எல்லாமே சிராமிக் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் தான். ஜப்பானில் சிராமிக் மேக்கிங் 10,000 வருஷம் பழமையானது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நான் நகோயாவில் இருக்கிற டகோனோமி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்க்கு வந்திருக்கேன். ஆரம்பத்திலேயே முதல்வன் படத்தில் ஒரு பாட்டில் வர மாதிரி 2 பக்கமும் மண்பாண்டங்களை செவுத்துல பதிச்சு வச்சிருந்தாங்க. இந்த இடம் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய மண்பாண்ட கிராமமாய் இருந்ததுக்கு காரணம் இங்க இருக்கிற இரும்பு சத்து நிறைந்த களிமண் தான். யாராவது இருக்கீங்களா? ஹாய். வணக்கம். வாங்க. டோகோனாமி வில்லேஜ்ல எப்போ இந்த பாட்டரி மெத்தட் ஆரம்பிச்சது? டொக்கோனாமி மிகவும் சுவாரஸ்யமான மண்பாண்டம் உற்பத்தி செய்யும் கிராமம். அதோட டொக்கோனாமி மண்பாண்டங்கள் ஜப்பான்ல இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இருந்து பல கலாச்சாரங்களை இணைக்கும் கலவையா இருக்கு. தயவுசெய்து அதை எடுத்து பாருங்க. பழமையான நுட்பத்தை இதுல நீங்க நிறைய பார்க்கலாம். இதோட வரலாறு பல்லாயிரம் வருஷம் பழமையானது. எதனால டோகோனாமி பாட்டரிக்கு தனி சிறப்பு இருக்கு? டொக்கோனாமி மண்பாண்டங்கள் கியூசுன்னு சொல்லப்படுற தேநீர் பாத்திரம் தயாரிப்பதில் ரொம்ப பிரபலமானது. எடோ காலத்தோட முடிவில் குயவர்கள் இந்த கியூசுவை உருவாக்க தொடங்கினாங்க. இது சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டது. டோகோனாமி வில்லேஜில் விதவிதமான பாட்டரி மெத்தட்ஸ்லாம் இருக்காமே, அதை நீங்கள் கொஞ்சம் காட்டுறீங்களா? இங்கே பாருங்க, இது ஏன் காலத்தில் சுடப்பட்ட ஒரு அசல் மண்பாண்டம். நீங்கள் இதை தொட்டு பார்த்தா உணர முடியும். நீங்கள் டொக்கோனாமியோட புறநகர் பகுதிக்கு போனீங்கன்னா
பழைய சூளையில் சுட்ட ஐயன் காலத்தோட மண்பாண்டங்களை நிறைய பார்க்கலாம். டோகோனாமியில் அந்த காலத்தில் இருந்த களிமண் மற்றும் களிமண் தயாரிக்கும் முறைகளை மீண்டும் உருவாக்கும் குயவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த மாவட்டத்தில் நீண்ட காலமாக விறகு சூளைகளை பயன்படுத்தி தான் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொருட்களை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இது அந்த காலத்தில் பயன்படுத்தின களிமண்ணால் செய்யப்பட்டது. ஆனால் இதை செஞ்சது இப்போ இருக்கிற ஒரு குயவர் தான். இதை பாருங்களேன், சொரசொரப்பாக இருக்குல்ல. எடோ காலத்தோட முடிவில் தான் யூசு தயாரிக்கும் நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை தொட்டு பாருங்க, ரொம்ப மென்மையாக இருக்கும். இது அதே மாதிரியை கொண்டது. டோகோனாமி மாவட்டம் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்குன்னு தனித்துவமான பண்புகள் இருக்கு. கடல்ல இருந்து கடல் பாசியை கொண்டு வந்து அதை சுட சுட சூளையில போடுறோம். கடற்பாசி மூகாக்கே என்ற நுட்பத்தை பயன்படுத்தி தான் சுடப்படுது. இது கடற்பாசியின் வடிவத்தை பாத்திரத்தின் வேலையில பிரதிபலிக்கிறது. இதுதான் டோகோனாமியோட தனித்துவமான நுட்பம். சிராமிக் பாட்ஸை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. டோகோனாமி மண்பாண்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அரிகாத்தோ கோசாயிமாஸ். மண்பாண்ட கலை ஜப்பான்ல பெரிய அளவுல இருக்க அவங்க வாபி சாபி தத்துவமும் ஒரு காரணம். டோகோனாமி இன்னமும் செங்கல் புகைப்போக்கிகள், சூளைகள், களிமண் குழாய்கள் மற்றும் கருப்பு சுவர் சூளை வீடுகள் கொண்ட ஒரு தனித்துவமான கிராமமா இருக்கு. இந்த நகோயா நகரமே நகோயா கோட்டையை சுற்றி தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டை தான் இந்த நகரத்தோட அடையாளம். நம்ம முன்னோர்கள் பழைய கட்டிடங்கள், கோட்டைகள், சிற்பங்கள் இதை எல்லாத்தையும் அதை பார்த்து நம்ம சரியாக வாழணுங்கிறதுக்காக விட்டுட்டு போனாங்க. நான் ட்ராவல் பண்ண எல்லா இடத்துலையுமே ஜாப்பனீஸ் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பழைய கட்டிடங்கள் எல்லாத்தையும் பராமரித்து பாதுகாத்துட்டு வராங்க. அப்படி ஒரு பழமையான கேஸ்டல் தான் இந்த நகோயா கேஸ்டல். அதை சுற்றி பார்க்க தான் இப்போ நான் போகிறேன். இந்த கோட்டையை சுற்றி காட்ட 2 பேர் வந்தாங்க. I am the first shogun, Tokugawa Ieyasu, the founder of this castle. And who you are? I am Rupini. Rupini. Yes. Welcome to Nagoya Castle. Thank you. You are heading to my palace. It is called Honmaru Palace. அவரே அவரோட பேலஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. வாங்க இந்த பேலஸ் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். Can you explain about the palace? This palace is called Honmaru Palace. Homer Palace. Honmaru stands for the center of the castle. So this is the main palace. It used to be the most luxurious building in Japan for hundreds of years. இந்த அறைகள் எல்லாம் தங்க முலாம் பூசப்பட்ட ஜாப்பனீஸ் ஓவியங்களால நிரப்பப்பட்டிருக்கு. எல்லா அறைக்குமே ஃபுசுமான்னு சொல்லப்படுற ஸ்லைடிங் டோர்ஸ் இருக்கு. முழுதும் மரத்தால கட்டப்பட்டிருக்கும் இந்த அரண்மனை ஷோயின் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு அறையிலையும் இருக்கிற கலைப்படைப்பு அந்தந்த அறையின் தன்மையை பொறுத்திருக்கு. இந்த கோட்டையோட பிரதான இடம் ஹொன்மாரு அரண்மனை. இதுதான் கோட்டை வளாகத்தில் இருக்கிற முக்கிய குடியிருப்பு மற்றும் நிர்வாக கட்டிடம். இங்கே தான் டோகுகாவா ஷோகுனேட்ஸ் தங்கியிருந்தாங்க. இந்த அரண்மனையில் 6 அறைகள் இருக்கு. இந்த இடம் பாதுகாப்போட ஆடம்பரமாக இருக்க மிகுந்த ராஜதந்திரத்தோட வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த அரண்மனை 2018 சீரமைக்கப்பட்டது. We can now head to Tenshukaku. This is the main tower of the castle. Tenshukaku. 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 இந்த கோட்டையோட மிக முக்கியமான அம்சம்
தங்க சச்சியோகோ. சச்சியோகோங்கிறது ஜப்பான் நாட்டுப்புற கதைகளில் வரும் ஒரு அபூர்வ மிருகம். நம்ம மெர்லைன் மாதிரி தான். மீனோட உடம்பும் டிராகனோட தலையையும் கொண்டிருக்கும் மிருகத்தை தான் சச்சியோகோன்னு கூப்பிடுறாங்க. அதே தங்கத்தில் இருந்தா கின்சாச்சின்னு கூப்பிடுறாங்க. நகோயா கோட்டை மேலே இருக்கும் இந்த கின்சாச்சி ஒன்றும் 18 கேரட் தங்கம் மூலம் பூசப்பட்டவை. இது தோக்குகாவா குடும்பத்தோட செல்வத்தையும் சக்தியையும் எடுத்துக்காட்டுது. So from the bottom of the base to the top, it is about 56 meters. 56 meter of height. Yeah. Yes. So it is just about as high as 18-story building. இந்த கோட்டையில் மொத்தம் 6 தளங்கள் இருக்கு. மேலே 5ம் கீழே 1ம் இருக்கு. இந்த கோட்டையோட அடித்தளங்கள் 210 டன் எடையுள்ளது. When we say castle, Yeah. this entire land is called castle. And in the castle, there are buildings. And then this is the biggest building, tallest building. Oh, And then the Honmaru Palace is the biggest building. okay. So now we are going to head to the garden, Garden. Minomaru Garden. Hinomaru Garden. Minomaru Garden. Inomaru Garden. Minomaru Ninomaru Garden. Garden. Ninomaru Garden. And now here we are at Minomaru Garden. Inomaru Garden. So Honmaru is the center of the castle, and then Minomaru is the side. And this is one of the biggest gardens in this area. Would you like to go around the Yeah, garden? sure. Yes. இரண்டாம் உலகப் போர்ல இந்த காசல் பயங்கரமா செஞ்சு போச்சு. அந்த போருக்கு அப்புறம் இதை சீரமைச்சு இப்ப பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ ஜப்பான்ல இருக்கிற கோட்டைகள் முக்காவாசி அருங்காட்சியகமாக தான் இருக்கு. அப்பா, எவ்வளோ பெரிய காசல். சுத்தி சுத்தி காலும் வலி எடுத்துக்கிச்சு, பசியும் வந்துடுச்சு. அந்த சாமுராய் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு ஒத்தென்டிக்கான ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கிறதா சொன்னாரு. அங்க போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ நான் காசலுக்கு பக்கத்தில் இருக்கிற கின்சாச்சி யோகோச்சோ அப்படிங்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். இங்கே நகோயாவில் உள்ள ஒத்தென்டிக் ஃபுட்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா ஃபுட் மட்டும் இல்லை, இந்த இடமே ஒத்தென்டிக்காக தான் இருக்கு. இந்த இடத்தோட பேர் கின்சாச்சி யோகோச்சோ. இதில் 2 இடம் இருக்கு. நகோயாவோட பாரம்பரிய உணவுகளை விற்கிற யோஷினா ஒன்றும், இப்போ இருக்கிற உணவுகளை விற்கிற முனேஹாரு இன்னொன்று. நான் 2 இடத்துலையும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எனக்கு பயங்கர பசி. ஸோ இப்போ நான் இந்த சிக்கனில் ஆரம்பிக்க போகிறேன். சிக்கன் பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த சிக்கன் ரொம்ப டெண்டரியாக சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கு. மேலே வந்து அவங்க கார்லிக் பவுடர் போட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து பெப்பர் சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது அமேசிங்காக இருக்குது.
இதோட சேர்த்து நான் வந்து டோஃபு சாப்பிட போகிறேன். எனக்கு டோஃபுன்னா அவ்வளோ பிடிக்கும். வீட்டில் டோஃபு சமைச்சாங்கன்னா நான் அதை அப்படியே காலி பண்ணிடுவேன். ஜப்பான் வந்ததுலேருந்து இப்போ தான் நான் முதல் தடவை டோஃபுவே பார்க்குறேன். நான் சாப்பிட போகிறேன். இது ஏதோ ஒரு டேஸ்ட்டு. அதாவது ஸ்வீட் சாய் சாஸில் லைட்டாக சில்லி கலந்து அப்புறம் அந்த தோப்புல கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும்ல, இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆனாலும் இது வேற ஏதோ ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் மணிக்கிணக்கோன்னு சொல்லப்படுற ஜப்பானின் அதிர்ஷ்ட பூனைகளை பார்க்க போனேன். இந்த பூனை பொம்மைகள் எடோ காலத்திலிருந்தே இருக்கு. இந்த பூனைய பொதுவா அதிர்ஷ்டத்தின் அடையாளம்னு சொன்னாலும் அதோட ஒவ்வொரு நிறத்துக்கும் அசைவுக்கும் அர்த்தங்கள் இருக்காம். வலது கை ஆட்டுனா செல்வத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் குறிக்கும். அதே இடது கை ஆட்டுனா நல்ல நட்பையும் அதிக வாடிக்கையாளர்களையும் குறிக்குமா. இப்போ உங்க வீட்டில் இந்த அதிர்ஷ்ட பூனை இருந்தா அது எந்த கையை ஆட்டுதுன்னு பாருங்க. ஜப்பான்ல மணிக்கிணக்கோவை ஒரு லக்கி கேட்டால் நம்புறாங்க. இதுக்கு பல கதை இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை நான் சொல்றேன். ஒருத்தர் காட்டு உள்ளுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. போயிட்டு இருந்த போது கோயில்ல இருந்து ஒரு பூனை உள்ளவான்னு கூப்பிட்டுருக்கு. உள்ளவான்னு கூப்பிட்டதோடனே இவர் உள்ள போயிருக்காரு. உள்ள போயிட்டு திரும்பி பார்த்தாக்கா பயங்கர இடி மழை. அந்த பூனை அவரை மழையிலேருந்து காப்பாத்துச்சுங்கிறதுக்காக அந்த பூனைக்கு இவர் ஒரு சிலை வச்சிருக்காரு. ஸோ அதுதான் இன்னைக்கு மணிக்கிணக்கோ. ஜப்பானியர்களோட நாட்டுப்புற கதைகள்ல பூனைகள் பெரிய பங்கு வகிக்குது. பூனைகள் அதிர்ஷ்டத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் குறிக்குது. அந்த கடையில நிறைய வித்தியாசமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற பூனைகளை நான் பார்த்தேன். புதுசா பிறந்த பூனையோட அப்பா அம்மா புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்கிற மாதிரி, ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஓடி வர்ற பூனை, ரஷ்யன் பபுஷா ஆண்டி மாதிரி சீரியஸா யோசிச்சுட்டு எழுதிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பூனை, 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பூனை. எல்லா படங்களிலும் பூனைகள் மனிதர்களை போலவே தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது. இதெல்லாம் பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. உலகின் ஒவ்வொரு மூலையையும் தொடும் கலாச்சார நிகழ்வுக்கு பெயர் பெற்ற ஜப்பான் இந்த மாதிரி குழந்தைத்தனமான அழகான குணங்கள் மற்றும் குறும்புத்தனமான செயல்களை கவாய் கலாச்சாரம்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மணிக்கிணக்கோ கலர்ஸும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஜப்பனீஸ் நம்புறாங்க. ஒயிட் கலருக்கு ஹாப்பினஸ், பிளாக் கலருக்கு அவாய்ட் நெகட்டிவிட்டி, ரெட் கலருக்கு ஹெல்த் அண்ட் கோல்ட் கலருக்கு மணி, பிங்க் கலருக்கு கூட லவ். இதை தான் அவங்க நம்புறாங்க. மணிக்கிணக்கோ மியூசியம் பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு. இங்க நமக்கு பிடிச்ச கேட்டை நாமளே வரையலாம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது, ஆனா நான் வரைய போறேன். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நானும் இங்கே ஒரு குழந்தையா மாறி எனக்கு பிடிச்ச லக்கி கேட்டை செய்ய போகிறேன். பூனைகள் புத்த துறவிகளோட சீனாலேருந்து தான் ஜப்பானுக்கு வந்ததா நம்பப்படுது. அதோட பூனைகள் புத்த மதத்துல புனிதமான மிருகமா பார்க்கப்படுது. பூனைகள் தனித்து செயல்படக்கூடியவை. அதே அதோட வேலைகளை பார்த்துக்கும். எனக்கு என்னமோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஜப்பானியர்களுக்கு இதனால தான் பூனைகளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பூனைகளை பார்க்கும்போது எனக்கும் ஒரு பூனையை அழகா வண்ணம் தீட்டணும்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ இதுதான் என்னோட மணிக்கிணக்கோ.
இதுதான் நான் படிச்சு போக கூட்டிட்டு போறேன். என் கூட வரியா? இந்த வாரம் நகோயால காசல், ட்ரெயின் மியூசியம், மணிக்கினிக்கோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வாரம் ஜப்பானோட ஃபர்ஸ்ட் கேபிட்டலான கியோட்டோவுக்கு தான் நான் போக போறேன். உங்களை மாதிரியே கியோட்டோவை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கும் ஆர்வமா இருக்கு. அடுத்த வாரம் கியோட்டோல இருந்து சந்திக்கிறேன். நான் ரூபினி. இது ரயில் ஸ்நேகம் சீசன் 5. ஜப்பானியர்கள் எவ்வளவு அட்வான்ஸா இருந்தாலும் இன்னமும் கைரேகை, அதிர்ஷ்டம்னு ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செய்றாங்க. இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மனிதன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தனக்கு மேல ஒருத்தன் இருக்காங்கங்கிறத நம்பணும். அப்பதான் அவனத்தோட ஓடிக்கிட்டே இருப்பான். நானும் என்னோட அதிர்ஷ்ட பூனையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன்.